ஒரு growth ஸ்கேன்ல என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும்? பிரெக்னன்சி அப்போ 7வது மாசம் அதாவது 28 வீக்ஸ்ல நாங்க ஃபர்ஸ்ட் டைம் growth ஸ்கேன் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இந்த growth ஸ்கேன் மூலியமா the following விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் முக்கியமா பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட வெயிட். எவ்வளவு வெயிட் இருக்காங்க. ஒரு 7 மாதம் இருக்கும்போது பாப்பா டெஃபினட்டா ஒரு 1 கிலோவாவது இருக்கணும். பாப்பாவ சுத்தி இருக்கிற தண்ணி அளவு. AFIன்னு சொல்லுவோம். பாப்பாக்கு ரத்த ஓட்டம் கரெக்ட்டா போதா? ஃபீட்டல் டாப்லர்ன்னு சொல்லுவோம். நஞ்சு கொடியோட பொசிஷன். பிளசண்டா வந்து லோ லைங்கா இருக்கா? இல்ல அப்பர் போர்ஷன் ஆஃப் தி யூட்ரஸ்ல நார்மலா பிளேஸ்ட் ஆயிருக்கா? அது மட்டும் இல்லாம பாப்பாவோட பொசிஷன். பாப்பா வந்து ஹெட் டவுன் பொசிஷன்ல இருக்காங்களா? இல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? அததான் நாங்க பிரீச் பொசிஷன்னு சொல்லுவோம். சோ ஒரு growth ஸ்கேன் பிரெக்னன்சில எவ்வளோ தடவை பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் பிரெக்னன்சி ஒரு லோ ரிஸ்க் பிரெக்னன்சினா நம்ம வந்து ஒரு 4 to 6 வீக்ஸ் கேப்ன்னு பார்த்தோம்னா 2 or 3 டைம்ஸ் growth ஸ்கேன் பண்ணுவோம். இதுவே உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு, பேபியோட growth-அ இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, கொஞ்சம் ஃப்ரீக்வென்ட்டா 3 to 4 டைம்ஸ் பண்ற மாரி இருக்கும். தேங்க் யூ.